அனிதா விஜயகுமார் நடிச்சு இயக்கி அடுத்த மாசம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்க படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படத்துல வனிதாக்கு ஜோடியா நம்ம ராபர்ட் மாஸ்டர் நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறாங்கன்றதால இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை வனிதாவோட மகள் ஜோவிகா விஜயகுமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்திருந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜோவிகா விஜயகுமார் இந்த வயசுலயே நல்ல படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இந்த வயசுலயே அவங்க இப்படி ரொம்ப பொறுப்பா இருக்காங்க அப்படின்னு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்த கெஸ்ட் பலரும் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் படம் ரிலீஸ் ஆக சில நாட்களே இருக்க நிலையில மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தோடைய டீம் நிறைய இடத்துல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தப்ப வனிதா அவர்கள் நிழல் குடை படத்தோடைய ஆடியோ லான்ச்ல நடந்ததை பத்தி பேசியிருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல வனிதா அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்க தேவயானி பின்னாடி நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில வனிதா அவங்க தேவயானி முன்னாடி ரொம்ப திமிரா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த சம்பவத்தை பத்தி வனிதா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அங்க நடந்தது என்ன அப்படின்னா, தேவயானி அவங்க அந்த ஆடியோ லான்ச்ல வந்திருந்த எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு உட்காராமலே இருந்தாங்க. நான் அவங்கள நிறைய முறை உட்கார சொல்லி கூப்பிட்டேன், அவங்க வரல. அப்புறமா நான் தேவயானி அவங்களை கூப்பிட்டு ஒழுங்கா வந்து உட்காரு, இல்லைன்னா அவங்க நான் திமிரா உட்காந்துட்டு இருக்கேன்னு எனக்கு காரி துப்புவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காந்தாங்க. தேவயானி அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், எங்க ரெண்டு பேரை பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க இது எதுவுமே தெரியாம நான் தேவயானி முன்னாடி ரொம்ப திமிரா உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நானே தேவயானியோடைய ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல பேசியிருப்பேன். அது மட்டும் இல்லாம தேவயானி கூட என்னையும் அவங்க மகள் இனியா கூட என்னுடைய மகள் ஜோவிகாவையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்களோட எங்களை சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னு எங்களுக்கு இப்பவும் புரியல. முதல்ல யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. என்னையவே என் பொண்ணோட கம்பேர் பண்ணாதீங்க. நான் வேற, அவ வேற. அந்த காலத்துல ஜோதிகா இடுப்பை காட்டும் போது குஷி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனா எல்லாருமே இப்ப என் பொண்ணோட இடுப்பு மேல போக்கஸ் வைக்கிறாங்க. பண்ணட்டுமே, அது தப்பு இல்ல. அவ அழகா இருக்கா, தப்பா இருந்தாதான் தப்பு. ஆனா இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாமே குண்டா இருப்பாங்க. அவங்கள பாராட்டி எல்லாருமே நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் முதல்ல யாரு, நீங்க எல்லாருமே முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு வனிதா அவங்க பேசியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நான் எல்லாருக்கும் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன், கமெண்ட் எழுதுற இடத்துல நீங்க இருக்கீங்க, அந்த கமெண்ட்டை உருவாக்குற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு வனிதா அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. தேவயானியோட மகள் இனியா சரிகமபால ஒரு கலக்கு கலக்கிட்டு வராங்க. பலருமே அவங்கள ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னு பாராட்டிட்டு வராங்க. இந்த ஷோக்கு அப்புறமா இனியா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில வனிதா கூட தேவயானியையும் தேவயானியோட மகள் இனியா கூட அவங்க மகள் ஜோவிகாவையும் கம்பேர் பண்றதை பத்தி அந்த ஆடியோ லான்ச்ல அவங்க பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.